தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மயிலாடுதுறையில் நடைபெறவுள்ள அரசு விழாவில் பங்கேற்க உள்ளார். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது சென்னை எழும்பூரில் இருந்து திருச்செந்தூர் ரயிலின் மூலமாக புறப்பட்டு மயிலாடுதுறை செல்கிறார். அதற்காக ரயில் நிலையம் வருகை தந்து கொண்டிருக்கிறார். ரயில் நிலையத்தை பொறுத்தவரையிலும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 2 வாயில்களிலுமே தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். கருப்பு சிவப்பு வண்ண கொடியை ஏந்தி முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் தொண்டர்கள் அனைவரும் வெளியே காத்திருக்கிறார்கள். அதே போல ரயில் நிலையத்திற்கு உள்ளேயும் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இதற்காக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயில் மூலமாக மயிலாடுதுறை செல்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது மணப்பாக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய இடத்தில் ரூபாய் 144 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக இந்த அலுவலகத்தை நாளை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வருகை தந்திருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து குறிப்பாக ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சரியாக இரவு 8:15 மணிக்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிறார். இரவு அங்கிருந்து நாளை காலை சரியாக 10 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக செல்கிறார். இதற்காக ரயில் நிலையம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தொண்டர்கள் ஆரவாரமாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரை வழி அனுப்பி வைக்கும் வகையில் முதலமைச்சர் வழி அனுப்புவதற்காக அமைச்சர் சேகர் பாபு, அதே போல சென்னை மாநகராட்சியின் மேயர், துணை மேயர், திமுக தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருமே புத்தகம் கொடுத்து தற்பொழுது வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை, அதே போல தொண்டர்களும் ஆரவாரத்துடன் முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய காட்சியையும் நேரில் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திருச்செந்தூர் ரயிலின் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட இருக்கிறார். திருச்செந்தூர் ரயில் பொறுத்தவரையிலும் அவருக்கான தனி பெட்டி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கான உயர்தர தனி பெட்டி, ரயில் பெட்டி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தனி பெட்டியின் மூலமாக முதலமைச்சர், அதே போல அவரின் தனி செயலாளர்கள் சென்னையிலிருந்து மயிலாடுதுறை செல்கிறார்கள். இரவு அங்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை நடைபெற இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு இருக்கிறார். இதற்காக சென்னை ரயில் நிலையத்தை பொறுத்தவரையிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி சில தொண்டர்கள் ரயில் நிலையத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் மூலமாக புறப்பட்டு மயிலாடுதுறை செல்கிறார். செலினா, விவரங்களுக்கு நன்றி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு திருச்செந்தூர் விரைவு ரயிலில் மயிலாடுதுறை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதனையொட்டி முதலமைச்சரை வழியனுப்ப எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மயிலாடுதுறையில் அரசு அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சரை வழியனுப்ப எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு திமுக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு திருச்செந்தூர் விரைவு ரயிலில் மயிலாடுதுறை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விரிவான விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டறியலாம். நந்தினி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மயிலாடுதுறை புறப்பட்டு செல்கிறார். இதற்காக தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். அங்கு காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கை அசைத்தபடி தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ரயிலில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சென்னையிலிருந்து விரைவு ரயிலில் மயிலாடுதுறை செல்லக்கூடிய முதலமைச்சர் நாளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் மன்னம்பந்தல் ஊராட்சி மூங்கில் தோட்டம் பால்பண்ணை பகுதியில் 114 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது.
இந்த அலுவலகத்தை நாளை காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரியாக எழும்பூரிலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் புறப்படுகிறார். இரவு 8:15 மணிக்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் திருவெண்காட்டில் உள்ள தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று அங்கு இரவு தங்குகிறார். அதன் தொடர்ச்சியாக நாளை அங்கிருந்து கார் மூலமாக புறப்படும் முதலமைச்சர் மயிலாடுதுறை சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காலை 10 மணி அளவில் திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக நாளை பிற்பகல் 1 மணிக்கு திருச்சி முதல் சென்னை சோழன் விரைவு ரயிலில் ஏறி மாலை 6:15 மணிக்கு மீண்டும் சென்னை திரும்புகிறார். இதற்காக 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மயிலாடுதுறை புறப்படக்கூடிய நிலையில் தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கை அசைத்தபடி தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ரயில் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர்கள் சேகர் பாபு, மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், மேயர் பிரியா மற்றும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். நாளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய நிலையில் இன்று காலை அமைச்சர் ஏவா வேலு தொடர்ச்சியாக அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இதற்குதான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு புறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை எழும்பூரிலிருந்து ரயில் மூலம் சீர்காழி புறப்படுகிறார். நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் ரயிலில் தனி பெட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சீர்காழி செல்கிறார். நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை வழியனுப்பதற்காக திமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் தற்போது ரயில் நிலையத்தில் திரண்டுள்ளனர். தொடர்ந்து நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை எழும்பூரிலிருந்து ரயில் மூலம் சீர்காழி புறப்படுகிறார். அவரை வழியனுப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் தற்போது ரயில் நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். செலினா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சென்னையிலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயில் மூலமாக மயிலாடுதுறை புறப்பட்டிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நாளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் மூலமாக சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்கிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது மணப்பாக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ரூபாய் 114 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலக திறப்பு விழா என்பது நாளை காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாகவும் வழியனுப்பி வைக்கும் விதமாகவும் திமுக தொண்டர்கள் அனைவரும் ரயில் நிலையத்திற்கு வெளியே 2 புறமும் கட்சி கொடியுடன் காத்திருந்தார்கள். 2 பக்கமும் பேரிகார்டுகள் கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்களை நிற்க வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக தொண்டர்கள் அனைவரும் முதலமைச்சரை வாழ்த்தி இருந்தார்கள். அவர்களுக்கு கையசித்தபடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் நிலையத்திற்கு உள்ளே வந்திருந்தார். ரயில் நிலையத்திற்கு உள்ளேயும் தொண்டர்கள் கட்சி கொடியுடன் காத்திருந்த நிலையில் அனைவருமே அவரை பார்த்து கையசைத்தபடி வணக்கம் வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் அனைவரும் முதலமைச்சரை வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர், அதே போல திமுக தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தார்கள். 4 மணிக்கு சரியாக ரயில் நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ரயில் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். இரவு 8:15 மணி அளவில் சீர்காழி செல்கிறார். சீர்காழியிலிருந்து அங்கு இரவு அவரது உறவினர் இல்லத்தில் தங்கிவிட்ட பிறகாக நாளை காலை மீண்டும் அங்கிருந்து மயிலாடுதுறை செல்கிறார். மயிலாடுதுறை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகாக அங்கிருந்து பிற்பகல் அங்கு செல்கிறார். திருச்சியிலிருந்து தனி ரயில் மூலமாக மீண்டும் சென்னை வர இருக்கிறார் இரவு. குறிப்பாக அவருக்காக சென்னை ரயில் நிலையத்தை பொறுத்த வரையிலும் தனி பெட்டி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனி பெட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல அவரின் தனி செயலாளர்கள் அனைவருமே ரயில் மூலமாக புறப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியே நின்று கையசைத்தபடி சென்றிருக்கிறார்.
செலினா, விவரங்களுக்கு நன்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது மயிலாடுதுறைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரை வழியனுப்புவதற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்துள்ளனர். நேரலை காட்சிகள் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.